சார், இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். ஜெகதீஷ், ஒரு கல்வியாளர், இளம் கல்வியாளர். நான் சொன்னதை நீங்கள் எப்படி உங்களுடைய முதல் கட்ட கருத்து வைங்க சார். இப்ப நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப நியாயமான, தேவையான, அவசியமான கேள்விகளை தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இதே திமுக 2 முறை 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னாங்க, நீட்டுக்கு நாங்க விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2019 பாஜக ஆட்சி அமைந்தது. அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க எங்களுக்கே மறுபடி வாக்களிச்சீங்கன்னா நிச்சயமாக அந்த நீட் தேர்வை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கின்றது. இந்த ரகசியத்தை நாங்கள் நிச்சயமா சொல்லுவோம். இந்த மாணவர்களுடைய இறப்புகளுக்கு காரணமாக இன்று வந்து பாஜக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தடுத்து இனிமேல் ஒரு மரணம் கூட நிகழாத வண்ணம் நாங்கள் செய்து விடுவோம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு ஏகே ராஜன் வந்தாங்க. ஏகே ராஜன் அப்படிங்கிற நீதிபதி தலைமையில ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு தன்னுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்தது. அந்த குழு அறிக்கை சொன்னது ரொம்ப மையமான சில விஷயங்கள். 2017க்கு பிறகு 2021 பார்க்கும் பொழுது +2ல படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையே ரொம்ப குறைவாக இருக்கிறது. நீட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் வந்து முன்னைக்கும் இப்பைக்கும் ரொம்ப குறைவான இடத்துலதான் வர்றாங்க. முன்னாடி வந்து சிபிஎஸ்இ மாணவர்கள் கம்மியான இடத்துல தேர்வுக்கு போனாங்க. ஆனா இப்போ வந்து சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு தான் அது வந்து பலன் கொடுக்கிறதே தவிர மாநில கல்வி திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பெரிய பாதகமாக இருக்கின்றது. கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற மாணவர்கள் பாதகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பரிந்துரைகளாக உடனடியாக எப்படி வந்து 2006 நுழைவுத் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டதோ விதி 3 படி, அதே மாதிரி இந்த நீட் தேர்வையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இது வந்து மாநில கல்வியிலிருந்து படித்து +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் வைத்தே இதற்கான மதிப்பெண்கள் கொண்டே நாம் நீட்டிற்கான இடங்களை, அது மருத்துவ இடங்களை நாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பல பரிந்துரைகளையும் அவர்கள் செய்தார்கள். நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, ஏகே ராஜன் கமிட்டி போட்டாங்க. 2 வாய்ப்புகள் இருந்தது. ஒன்று, மறுபடியும் திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து சட்ட திருத்தம் மேற்கொள்வோம், சட்ட தீர்மானங்கள் போடுவோம், தீர்மானங்களை மறுபடியும் நாங்கள் வந்து ஆளுநருக்கு அனுப்புவோம், ஆளுநர் அதற்குபடியே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். அப்பொழுது எதிர்கட்சிகள் பலரும் கேட்டது, முக்கியமாக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதான் செஞ்சோம், நாங்க 1க்கு 2 தீர்மானம் போட்டோம். அப்போ வந்து நீங்க வந்து எங்களை என்ன சொன்னீங்க, கேலி பேசிட்டீங்க. 2 தீர்மானத்தால என்ன பயன்னு கேட்டீங்க. இப்ப நீங்க ஒரு நீட் ரகசியம்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க என்ன விஷயத்தை கையில எடுக்கிறீங்க, அதே தானே செய்றீங்க அப்படின்னு சொல்லி, இல்ல நாங்க வந்து வித்தியாசமா செய்ய போறோம். அதே தீர்மானத்தை போட்டார்கள். தீர்மானம் சென்றது. அதற்கு பிறகு ஆளுநர் அவர்கள் வந்து அதை நிராகரிச்சார். நிராகரிச்ச பிறகு மறுபடியும் இன்னொரு தீர்மானம் ஏற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை ஆளுநர் அவர்களால் நிராகரிக்க முடியாத காரணத்தினால் வேற வழி இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். இப்பொழுது இன்று சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு, இல்ல குடியரசுத் தலைவரும் நிராகரிச்சிட்டாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க எல்லா கேள்விகளும் கேட்டாங்க, எல்லா கேள்விகளும் பதில் சொல்லணும், பதில் சொல்லிய பிறகும் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். மக்கள் மத்தியில், தமிழக மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வி என்னன்னா, நீங்க இல்ல அதிமுக வந்து வேற ஒண்ணு செஞ்சாங்க, நாங்க வேற ஒண்ணு செய்ய போறோம், நிச்சயமாக நீட் விளக்க நாங்க வாங்கி கொடுத்துருவோம், எங்கள்கிட்ட அந்த ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ரகசியத்தை நீங்கள் இன்னும் சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? சென்ற ஆண்டு நீட் குறித்த விவாதங்கள் சட்டமன்றத்தில் வரும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, இல்ல எப்பொழுது வந்து மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் எங்களால் நீட்டிலிருந்து விலக்கு கொடுக்க முடியும் சொல்லி அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். நாங்க வந்து மாமா, அதாவது சொல்லாம சொல்ற மக்கள் நாங்க ஏமாத்திட்டு வந்தா, நாங்க தேர்தலுக்காக ஒரு வாக்குறுதி கொடுத்து ஒரு பொய் சொல்லி நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம், எங்களால் நீட்டை விளக்க முடியாது, நீட் நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப மிக தெளிவுபடுத்திட்டார். இப்போ இந்த தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கின்ற காரணத்தினால் இதை இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிய பிறகு என்ன சொல்லுங்க, நம்ம அனைத்து கட்சி கூட்டம் போடுவோம், நம்ம வந்து இந்த போராட்டத்தில் நாம் தோற்க மாட்டோம், தொடர்ச்சியா போராடி கொண்டிருப்போம். இல்லை, இந்த அரசியல் எங்களுக்கு தேவைப்படுகிறது, இந்த நீட் அரசியலை வைத்து நாங்கள் வாக்கு அறுவடை செய்து கொண்டே இருப்போம், அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக நீட் என்ற பேசுபொருளை வைத்துக் கொண்டே இருப்போம். நீங்க முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதுங்க, நீட்டை ஒழிச்சிரும். அதுக்கு பிறகு 1 கோடி கையெழுத்துக்கெல்லாம் போனாங்க. அவங்களோட மாணவர்களையும் இளைஞரணியும் போய் சொல்லிட்டு போய் அது பண்ணாங்க, நீட் எதிர்த்து போராட்டம் பண்றோம் சொல்லி சொன்னாங்க. எந்த நீட் எதிர்த்து? நீங்க தான் ஒழிச்சிரும் சொல்லி சொன்னீங்களா, அதுக்கு மறுபடியும் மக்களிடம் ஒரு பேசுபொருளாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர உண்மையிலேயே திமுகவிடம் ஏதாவது திட்டங்கள், நீட்டை ஒழிப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறதா என்ற கேட்டால் இல்லை. 2 ஆப்ஷன். 1, நீங்க குடியரசுத் தலைவர் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப உடனடியாக மக்களிடம் தோன்றும் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, அப்ப ஏகே ராஜன் உடைய பரிந்துரைகள் அந்த குழு போட்டதற்கான நோக்கம் என்ன? ஏன்னா சென்ற வருடம் பல கேசஸ் வந்துச்சு நீட்டுக்காக. ஏன்னா நீட்ல நடந்த முறைகேடு, குளறுபடிகள் வைத்து ஒரு கருணை மதிப்பெண்கள் குளறுபடி ஏற்பட்டது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு குளறுபடி வந்தது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பல தரப்புகளும் போடும்போது நீட்டை தேர்வை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பொழுதுதான் வந்து மற்ற மாநிலங்களும் இதை ஒரு காரணமாக வைத்தும் மேற்கு வங்காளம், கர்நாடகா போன்ற மாநிலங்களும் இல்ல நீட் தேர்வை நம்ம ரத்து செய்யணும், இது வந்து ஒரே தேர்வு என்பது சரியான ஒரு விஷயம் கிடையாது என்பது அவர்களும் முன்னெடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது நீட் தேர்வுக்காக நீங்க வந்து ஏகே ராஜன் குழுவுடைய பரிந்துரைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்ப அந்த குழுவோட பரிந்துரை குழு எதுக்காக நீங்க நியமிச்சீங்க? அந்த குழு பரிந்துரை சட்ட போராட்டம் எதுவும் நடத்த போகிறீர்களா? அல்லது மறுபடியும் இல்லங்க, நமக்கு 1 வருஷம் அப்போ நீட்டு குறித்து நம்ம வந்து பேசிட்டே இருப்போம், எங்களோட
மாணவரணி போராட்டம் வைப்போம், எங்களுடைய இளைஞரணி போராட்டம் வைப்போம், சட்டமன்றத்தில் பேசுவோம், மக்கள்கிட்ட மறுபடியும் நாங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை எழுதும் போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் நீட்டை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று கதை சொல்வதற்கு மட்டும் இதை பயன்படுத்த போகிறீர்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கின்றது. இதற்கான தீர்வுகள் என்பது ஒரு பக்கம் இல்லை. இன்னொரு பக்கம் சரிங்க, நீட்டு தொடர்ச்சி என்ன ஒரு சிக்கல் கேட்டீங்கன்னா, நான் இப்ப பேசும்போது கூட நான் சேர்த்து சொல்ல விரும்புறேன், இதை பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் தயவு செய்து நீட்டிற்காக தயாராக மாணவர்கள் படித்துக் கொண்டே இருங்கள். இந்த அரசியல்ல நீங்க சிக்கிக்காதீங்க. நீட் ஒளிஞ்சிருச்சுன்னு நிதர்சனமாக தெரிய வரைக்கும் நீட் நடந்து கொண்டேதான் இருக்கும். நான் 2019 இதான் சொல்றேன், ஒரு வாரத்தில் இதான் சொல்றேன். அதை இப்பொழுது ஒழிக்க முடியாது, தொடர்ச்சியா நடந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அது வரைக்கும் நீங்க இந்த அரசியலை சிக்கிக்காதீங்க. ஆனா திமுக செய்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் நாங்க ஒழிச்சிரும், 2022 நாங்க ஒழிச்சிருவோம், 2022 ஒழிச்சிருவோம், 2023 ஒழிச்சிரும், ஒவ்வொரு வருஷமும் சொல்லி இந்த மாணவர்களை இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 4 வருடத்தில் கிட்டத்தட்ட 21 மாணவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய திமுக மட்டும்தான். நீங்க உடனே திசை திருப்பாங்க, இல்ல நீங்க பாஜக பங்கு இருக்கு, ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா மிக முக்கியமாக நாங்க பாஜக ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க, இல்லங்க நாங்க நீட்டை ஒழிக்க முடியாது, நீட் இருக்கதான் செய்யும், நீட்டு குறித்து எங்களோட பார்வை என்பது முடிந்து விட்டது. அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றத்தை கை காமிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க திமுக இந்த மாணவர்களின் இந்த போன வாரம் கூட என்னோட பிரஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் இறந்து போறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாணவர்களின் தற்கொலைகளுக்கு திமுக தான் முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். சரி, ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த 28 நிமிடமா பல தரப்புல சிலபஸ் குறித்தும் கூட்டாட்சி குறித்தும் கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குறித்தும் எல்லாம் நாம பேசணும். இப்போ இது எப்படி பேசணும்னா, திமுக நாளை கூட்ட போகிற கூட்டத்திற்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இன்றைக்கு திரு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு தமிழ்நாட்டின் கோரிக்கையை நிராகரித்து விட்டதாக கடும் குற்றச்சாட்டை வைத்தவர் எதேச்சகாரம் வார்த்தை சொல்லாடல்களை பாருங்க. எதேச்சகார போக்கு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கருப்பு அத்தியாயம், இப்படியெல்லாம் சொல்லாடல்களை வைத்து பிரயோசனம் இல்லை. இப்போ என்ன கேள்வினா, இன்றையில திமுக என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்குடைய அறிவித்த ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நீட் ரத்து விவகாரத்தில் நமது போராட்டம் இன்னும் எந்த வடிவிலும் முடிவு பெறவில்லை அப்படிங்கிறார். நான் அந்த வார்த்தையை மறுபடி சொல்றதுனால மாணவர்களுடைய தவறான எண்ணிக்கைகள் இன்னும் போராட்ட முடியலன்னு ஒரு தவறான வழிகாட்டுதலை காட்டுதலால் இன்னும் பல விபரீதங்கள் நடக்குமோ என அஞ்சுவதாக ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு திமுகவிற்கு உடனடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். அந்த நெரேட்டிவ் என்னவா இருக்கணும்னா, திமுக அகேன்ஸ்ட் பிஜேபி, டிஎம்கே அகேன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிற நெரேட்டிவ் தான் அவங்களுக்கு இமீடியட்டா தேவைப்படுற ஒரு விஷயம். நீங்க தொடர்ச்சியா நீங்க இது இந்த நிமிடத்தில் பேச வேண்டுமா, ஃபேர் டிலிமிட்டேஷன் நிச்சயமாக அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான். ஆனா திமுக இப்பொழுது கையில் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிறதும், ஒவ்வொரு விஷயங்களாக கையில் எடுப்பதுங்கிறது எல்லாமே பாஜகவுக்கு எதிர்த்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அது பாஜக எதிர்த்து செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டும் தான். ஆனா இப்பொழுது ஒவ்வொன்றாக இது செய்வதன் மூலியமாகவும் கடுமையான வார்த்தைகள் பிரயோகம் மூலியமாகவும் அவர்கள் செய்ய நினைப்பது 2026 களத்தில் பாஜக நமக்கு இந்த மண்ணுக்கு விரோதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நான் சொல்றேன். ஏன்னா அதற்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, மாணவிகள் பலிகடா ஆனால் எங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் கொஞ்சம் பேரு அவங்க சொல்வதற்கு கஷ்டமாக தான் இருக்கிறது. யாரும் தயவு செய்து தவறான முடிவுகளுக்கு எடுக்க கூடாது என்பதுதான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. ஆனால் நீங்க அதை பத்தின கவலை இல்லைங்க, எங்களுக்கு என்ன, எங்க நீட்டை பாருங்க, திமுக மறுபடியும் நீட்டை கையில் எடுத்துட்டாங்க, வீரியமா கையில் எடுத்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன வார்த்தை பேசிட்டாரு பாருங்க. இது தொடர்ச்சியாக நாங்கள் இதை போராடி கொண்டே இருக்க போறாங்க, அவங்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் எடுக்க போறாங்க, சட்ட போராட்டம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத இதை பேசு பொருளாக வைத்துக் கொண்டு 2026 தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மறுபடியும் வந்தால் நீங்கள் இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம் அப்படிங்கிற சொல்வதற்காகவே இதை மீண்டும் செய்து கொண்டே இருப்பார். அவர்களுக்கு தெரியும் இந்த வருடம் நீட் நடக்க போகிறதா, இன்னும் 1 மாசம் நீட் எக்ஸாம்ஸ் இருக்கு, நீட் நடக்க போகுது, இதை நிப்பாட்ட முடியாது. அடுத்த வருஷம் நடக்குமா, நிச்சயமாக நடக்கும். அடுத்த வருஷம் தேர்தல் நேரத்தில் இந்த நீட்டை யாரும் கேன்சல் பண்ண போறாங்களா, நிச்சயமாக இல்லை. இவங்க இது ஆனா எங்களுக்கு இது ஒரு பேச பொருளாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்கு அதுதான் இப்போதைக்கு முக்கியம். இந்த நரேட்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதை தொடர் செய்வதற்கான வேலைகளை பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். ஜெகதீஸ்வரன், இந்த நரேட்டிவ் இருக்கும் என்றால் நான் என்ன கேட்கிறேன், மக்களின் சார்பாக, குழந்தைகளின் சார்பாக, ஒரு தந்தையாக, ஒரு நெறியாளராக நான் கேட்கிறேன், இது தவறான நரேட்டிவ்ல இன்னும் பிள்ளைகளுக்கான அதிக விபரீதமான விளைவுகள் தொடரும் அல்லவா? உங்கள் அரசியலுக்கு எங்கது பிள்ளைகளை பலி கொடுக்க முடியுமா? ஒரு கேள்வி வருது.
அதுதாங்க பண்றாங்க. இப்ப நீங்க 4 வருடம் செய்வதை விட இப்ப நீங்க மறுபடியும் இது வீரியமாக கையில் எடுப்பார்கள். ஆமா, இப்ப நாளைக்கு இன்னைக்கு திமுக பிரதிநிதி யாராவது கூப்பிட்டு நீங்க பேசியிருந்தீங்கன்னா, இல்ல வெவ்வேறு தொலைக்காட்சியில உட்கார்ந்து பேசிக்கொண்ட திமுக பிரதிநிதிகள் நிச்சயமாக நாங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம், எங்கள்கிட்ட வந்து சட்ட போராட்டம் கையில இருக்கு, எங்கள் ஏ.கே. ராஜன் குழு கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு, இன்னும் சொல்ல போனா இன்னும் என்ன எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா, இப்போ பிரசிடென்ட் அவங்க நிராகரிச்சாங்கன்னா நாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், இந்த மாதிரியான கதைகளை சொல்லி சொல்லி இவர்கள் இதை வந்து நீர்த்து போக செய்யாமல் இருப்பதற்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அதனாலதான் நம்ம மறுபடியும் சொல்றோம், நீங்க பலிகடை ஆக்காதீங்க. நீங்க இப்ப மற்ற மாநிலங்கள், இப்ப நீங்க உதாரணத்திற்கு மேற்கு வங்காளமோ இல்ல கர்நாடகாவோ ஆன்டி நீட் ஸ்டாண்ட் எடுத்தா கூட எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கட்டும், அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். அது பிளஸ் 2 முடிச்சுட்டு அந்த லீவ்ல எடுத்தாலும் சரி, இல்ல பிளஸ் 2 நடந்துகிட்டு இருக்கும் போதே அதை எடுத்தாலும் சரி அவங்க எடுக்கணும். அதான் நம்மளும் சொல்றோம். நீங்க இப்ப பிரச்சனை என்ன, பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க, அந்த கொள்ளையில போய் யாரும் சிக்கக்கூடாது. இது வந்து கிராமப்புறத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய பேரழிவாக இருக்கிறது. ஆமா, நீங்க அப்ப என்ன செய்யணும், ஓகேங்க நீட்டுக்காக நாங்க போராட்டம், அது ஒரு உரமா வச்சிடலாம். ஆனா மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு, அவரே சொல்றாரு, நான் அப்பாவாக இருக்கிறேன், அப்பாவே நானும் சொல்றேன், நீங்க என்ன செய்யணும், நீட்டிற்காக தயவு செய்து நாங்க நல்ல கோச்சிங் கொடுக்கிறோம். நாங்க அரசு பள்ளிக்கூடங்களில், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நாங்க நல்ல கோச்சிங் கொடுக்கிறோம். அந்த கோச்சிங்கை நீங்க எடுத்துக்கங்க, அதுக்கு நீங்க கடுமையா படிங்க. இந்த அரசியலுக்குள்ள நீங்க அரசியலை பத்தி பார்க்காதீங்க, அரசியல் என்பது வேறு, நாங்க செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி அவர்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதுதான் ஒரு சரியான அரசாக இருக்குமே தவிர, மறுபடியும் நாங்கள் ஒழித்து விடுவோம், நாங்கள் ஒழித்து கட்டி விடுவோம், சட்ட போராட்டம் செய்து விடுவோம் என்று சொல்லி மாணவர்களை பலிகளா ஆக்கும் வேலைகளை செய்வார்கள். அதனால்தான் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலம் மறுபடியும் சொல்றோம், மாணவர்களை இதற்குள் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்க டாக்டர் ஆகணும் உங்களுக்கு கனவு இருந்தா அதற்காக நீட் படிக்கணும்னு, நீட் படிச்சுதான் ஆகணும், வழியில இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்பது நீட் தேர்வுக்கு நீங்க தயாராகி தான் ஆகணும். அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் நம்பிக்கையாக அந்த வேலைகளை மட்டும் செய்யுங்கள் நான் சொல்வேன். ஜெகதீஸ்வரன் சார், இந்த நிகழ்ச்சியினூட ஆழமான கருத்தை வைத்த உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு, இதற்கான மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுருவோம், இதற்கான உண்மை தீர்வை உங்களிடத்திலிருந்து நான் பெறப்போகிறேன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக. இல்லைங்க, தமிழக மக்கள் நீட்டிற்கு எதிராக இருக்கிறார்களா என்றால் ஆம், நீட்டிற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். ஆனா அது அவ்வளவு எளிமையாக பெற முடியுமா என்று கேட்டால் இல்லை. நீங்க வந்து கடுமையா மெனக்கிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா அது வரைக்கும் அது வந்து அது நடக்குதோ நடக்கலையோ அது வரைக்கும் பிள்ளைகளை நாம் ஏமாற்றக்கூடாது. தேவையில்லாமல் மாணவர்களை இந்த புகுத்தி. ஜெகதீஷன் சார், ஒரே ஒரு கருத்து, பெறவே முடியாது. தட் இஸ் ஆர்டர் பை தி சுப்ரீம் கோர்ட். அதனால எப்படி அது விலக்கு கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. பெற்றோர்கள் இப்போ மாணவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேற வழி இல்லாம பயிற்சிக்கு தான் உடன்படணும். நீட்டை வந்து அரசியல்படுத்த நம்ம அனுமதிக்க கூடாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க ஜெகதீஷ். நீட்டை வந்து கண்டிப்பாக அது அரசியலுக்குள்ள அந்த மாணவர்களை பூத்தக்கூடாது. நீங்க வந்து போராடுறவங்க அதுக்காக போராடிட்டு இருக்கணும். ஆனா மாணவர்களுக்கு மறுபடியும் நம்ம வைக்கிற வேண்டுகோள் என்பது, நீங்கள் நீட்டிற்காக தயாராக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீட்டிற்காக தொடர்ச்சியாக தயாராகுங்கள், தைரியமாக தயாராகுங்கள். சில நேரங்கள் இப்போ நீங்க பாக்குற டேட்டாவே எனக்கு ரிப்பீட்டர்ஸ் தான் வந்து ரிப்பீட்டா வர்றாங்க, 2வது வருடம் அல்லது 3வது வருடம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல மாற்று கருத்துகள் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்தலாமே தவிர நீங்கள் தவறான முடிவுகளுக்கு போகாதீங்க, மற்ற வாய்ப்புகளை பாருங்க அப்படிங்கறதா இருக்கும். நீங்க வந்து இது அரசியலுக்கு தேவைப்படுகிற திமுக குறிப்பா நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க, அதாவது திமுக வந்து ஆளுங்கட்சியா நல்லா செயல்படுவாங்களா, எதிர்கட்சியா நல்லா செயல்படுவாங்க? எதிர்கட்சியா தான் நல்லா செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது மாநில உரிமைகள் பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. எதிர்கட்சி ஆன உடனே எல்லாமே அவங்க பழையபடி ஞாபகத்துக்கு வரும். வந்து ஒரு எப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அப்பெல்லாம் வந்து அவங்க நலநிலைக்கு வந்துருவாங்க, ஆளுங்கட்சி இருக்கும்போது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதனால மாநில உரிமைகள் பேச மாட்டாங்க, நீட்டு பத்தி பேச மாட்டாங்க, எதுவுமே கல்வி வந்து மாநில பட்டியல் கொண்டு பேச மாட்டாங்க. இந்த அரசியல் தொடர்ச்சியா நடந்து கொண்டேதான் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு அது தேவைப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் மாணவர்கள் நீங்கள் கவனமாக உங்கள் கல்வியின் சார்ந்து நாங்கள் சொல்கின்றோம், நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. அரசாங்கம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்பது இப்ப சொல்ற மாதிரி அது டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்க முடியுமோ, இல்ல சனி ஞாயிறுல கிளாஸ் எடுக்க முடியுமோ, மாணவர்களுக்கு அந்த கோச்சிங் சென்டர் போனா எங்களால காசு கட்ட முடியாது அப்படின்னு சொல்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக நல்ல கல்வியாளர்களை கொண்டு, இப்ப இந்த ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்கள் அது செய்ய முடியாது, இல்ல அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாதுன்னா அப்போ நல்ல கல்வியாளர்களை கொண்டு, இல்ல அவர்களுக்கு ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஊதியத்தை கொடுத்து முறைப்படி சரியாக இந்த வகுப்பை நடத்த வேண்டும். நீங்க அதன் மூலியமாக இன்னும் நிறைய அரசு உதவி பெறும் கிராமப்புற பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் எல்லோருமே இந்த கனவை அடைய வேண்டும் என்றதான் நம்மளுடைய ஆசை.